அடுத்து நம்ம பார்க்க போற ட்ரிக் பாருங்க. நீட் ஜேஇ பிசிக்ஸ்ல ஷார்ட்கட்ஸ்ல ட்ரிக் நம்பர் 13. இது வந்து ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல நம்ம வந்து கொஸ்டின்ஸ் என்ன ஷார்ட் ட்ரிக் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்சஸ் மூவ்டு பை ஃப்ரீலி ஃபாலிங் பாடி ஃப்ரம் பிரிஸ்ட் இன் 4th and 5th செகண்ட் ஆஃப் த ஜேர்னி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன, இது ஃப்ரீ ஃபாலிங்ல இருக்கு. சரியா, ஃப்ரீ ஃபாலிங்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது மேல இருந்து இப்படி கீழே விழுது. சரியா, இப்படி விழும்போது இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சுக்கலாம், இது செகண்ட். சரியா, இது ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட், இது வந்து தேர்ட் செகண்ட், இது 4th செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, வைக்கும்போது இது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்சஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணுது, செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணுது, தேர்ட்ல என்ன, ஃபோர்த்ல என்ன அப்படிங்கிறது இந்த ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான். இது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னா, நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா செகண்ட் செகண்ட்ல இது டிராவல் பண்றது 3x அப்படின்னு இருக்கும், தேர்ட் செகண்ட்ல டிராவல் பண்றது 5xன்னு இருக்கும், ஃபோர்த் செகண்ட்ல டிராவல் பண்றது என்ன வரும், 7x அப்படின்ட்டு வரும். சரியா, ஆட் நம்பர்ஸா வரும். ஆனா இப்படி என்ன கேட்கறாங்கன்னா, 4th செகண்ட்லயும் 5th செகண்ட்லயும் இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறது கேட்கறாங்க. இது 4th செகண்ட் அண்ட் 5th செகண்ட் இதுல டிராவல் பண்ண டிஸ்டன்சஸ் வேணும் அப்படின்னா அந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா, இப்போ 4 இருக்கா, 4 into 2 8, 8 minus 1 7, அவ்வளவுதான். 5 இருக்கா, 5 5th செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க, 5 into 2 10, 10 minus 1 9. சரியா, இது வந்து என்ன சொல்றேன், 4 into 2 minus 1 சொல்றேன், 5 into 2 minus 1 அப்படின்னு சொல்றேன், 10 minus 1 9. இது வந்து என்னன்னா 8 minus 1 7, அவ்வளவுதான். இங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எத்தனை செகண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது கான்செப்ட் என்ன, 2n minus 1, அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். சரியா, 2 into 4 8, 8 minus 1 7, 2 into 5 10, 10 minus 1 9. இதுதான் மாடல், ரொம்ப சிம்பிள். இதை வந்து என்ன பண்றீங்கன்னா, இதுல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்க, T13 அப்படிங்கிறத போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாடல்ல உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க, கிராஷ் கோர்ஸ் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கா சார், ஆன்லைன்ல இருக்கா ஆஃப்லைன்ல இருக்கான்னு கேட்டீங்க. ஆன்லைன்லயே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன்ல அட்மிஷன்ஸ் வேணும்னா OCC அப்படிங்கறத போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது வந்து ஆன்லைனுக்கு ON வச்சுக்கோங்க, ஆஃப்லைனுக்கு ஆஃப் சிசி அப்படிங்கறத போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டு இதே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் உங்களை தேடி. 2 bodies A mass 2 kg and B mass 8 kg are dropped from heights of 9 meter and 36 meter respectively. The ratio of the time taken by them to reach the ground. இப்போ வந்து பாருங்க, இதுதான் கிரவுண்டு. சரியா, இப்ப கிரவுண்ட்ல இருந்து மேல ஒரு பர்டிகுலர் ஹைட்ல என்ன, இங்க 9 மீட்டர் அப்படிங்கிற இந்த ஹைட், இங்க வந்து என்ன இருக்கு, மாஸ் A இருக்கு, அதோட மாஸ் எவ்வளவுனா 2 kg. சரியா, அதுக்கு அடுத்தது இதோட ஹைட் எவ்வளவு சொல்லிட்டாங்க, நமக்கு 9 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த மாஸ் வந்து பிங்கிற மாஸ், இந்த பிங்கிற மாஸ் எங்க இருக்கு, நமக்கு இது மாஸ் B, இது எவ்வளவு 8 kg, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 16 மீட்டர், 36 மீட்டர். பாருங்க இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 36 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இது மேல இருந்து கீழே வரும்போது இந்த டைம் ரேஷியோ வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. இங்க வந்து என்ன, H1 H2 இதை கொடுத்துட்டாங்க. ஹைட்டுக்கு ஒன்னு 9 மீட்டர்ல இருக்கு, இன்னொன்னு 36 மீட்டர்ல இருக்கு. இது வந்து சேரக்கூடிய டைம் T1 T2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த T1 is to T2 ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, இது எப்படி பண்ணணும்னா, நமக்கு வந்து பாருங்க மாஸ் 2 kg கம்மியா இருக்கு, மாஸ் 8 kg அதிகமா இருக்கு. அதனால நம்ம என்ன நினைப்போம், மாஸ் 8 kg வந்து சீக்கிரமா வரும் அப்படிங்கறத நினைப்போம். ஏன்னா இன்னொன்று வந்து 2 kg பக்கத்துல இருக்கிறதா இது கூட சீக்கிரமா வருதுன்னு கூட நினைக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்க எப்படி கால்குலேட் பண்ணாலும் அது தப்பா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, நமக்கு ஹைட்டுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, H1 is to H2. சரியா, H1 எவ்வளவு 9 மீட்டர், H2 எவ்வளவு 36 மீட்டர். நமக்கு தேவையான டைம்கான ரேஷியோ வேணும்னா T1 is to T2 போட்டீங்கன்னா, ஏன்னா 9 இருக்குல்ல, 9 மீட்டர் ரூட் எடுத்தா 3,
36 மீட்டர் இருக்குல்ல, இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 6ன்னு வரும். 3:6 அப்படிங்கிறது ஆன்சர். ஆனா 3:6 இருக்கான்னு பார்த்தா இல்ல, அதை 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1:2. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 1:2. சரியா? இந்த மாதிரியான மாடலுக்கான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771755 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 14 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். இது ஃப்ரீ ஃபால் டிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஃப்ரீ ஃபால்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா டைம் ரேஷியோ பார்த்தோம். ஒரு 16 மீட்டர்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் விழுது, 25 மீட்டர்ல இருந்து விழுது, அந்த ரீச் ஆகக்கூடிய கிரவுண்ட் ரீச் பண்ணக்கூடிய அந்த டைம் ரேஷியோ வந்து என்ன ஹைட்டை கொடுத்து டைம் ரேஷியோ கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு ட்ரிக் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது வந்து என்னன்னா a stone falls freely under gravity. It covers distances h1, h2 and h3 in the first 5 seconds, the next 5 seconds and the next 5 seconds respectively. The relation between h1, h2 and h3 is. சரியா? இந்த ரேஷியோ வந்து கேட்குறாங்க. அதாவது ஒரு ஸ்டோன், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து நீங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இதை வந்து எப்படி சிம்பிளா போடலாம் அப்படிங்கிறது பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஸ்டோன் மேல இருந்து கீழே விழுது. கீழே விழும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ், இதை வந்து என்ன சொல்றாங்க, h1 சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 5 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா h2 அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்த 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து h3 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப h1, h2, h3க்கான ரேஷியோ கேக்குறாங்க. இது வந்து என்னன்னா நமக்கு என்ன சொல்றாங்க, ஃப்ரீ ஃபால் அப்படின்னாவே என்னன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்ன இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப இது சக்சசிவ் டைம் இன்டர்வல்ல டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்சஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1:3:5:7. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல டைரக்டாவே இந்த ஷார்ட்கட்டே டைரக்டா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து என்னன்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல நமக்கு இது வந்து என்னன்னா கலீலியோ கான்செப்ட். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த புக்லயே இந்த டேபிள் போட்டு இந்த ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை அப்ளை பண்றதா. இப்போ ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் h1னா நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து என்ன 3h1 இருக்கும். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து 5h1 இருக்கும். ஏன்னா இது h1னா இது 3h1, இது வந்து 5h1. சரியா? ஆனா நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் தான் h2 சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் வந்து h3 சொல்லிட்டாங்க. இதுல இருந்து என்ன சொல்லலாம், h1 is equal to h2/3 சொல்லலாம். அதே மாதிரி h1 is equal to என்ன சொல்லலாம், h3/5 சொல்லலாம். சோ the ratio h1 is equal to என்ன வரும், நமக்கு h2/3 is equal to h3/5 அப்படிங்கிறது வரும். சரியா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. சரியா? இந்த மாதிரியான பிராக்டிஸ் கொஸ்டின் இதுல நிறைய உங்களுக்கு பிராக்டிஸ் தேவைப்படும். இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தேவை அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா நீங்க ட்ரிக் நம்பர் 15 அப்படிங்கறத போட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட வாட்ஸ்அப் பண்றீங்க. இதுல வந்து என்ன ஹைட் ஆஃப் த டவர், a body dropped from the top of a tower falls through 40 meter during the last 2 seconds of its fall. ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழும்போது கடைசி 2 செகண்ட்ஸ்ல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 40 மீட்டர் சொல்லிட்டாங்க. the height of the tower, டவரோட ஹைட் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன h is equal to half gt² போட்டுட்டு அதுல வந்து என்ன டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்கான ஈக்குவேஷனை போட்டு சிம்பிளை பண்ணி ஃபைனலா h ஓட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க 45 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது வந்து என்னன்னா நமக்கு புக்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அதிகமான டைம் ஆகும். நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும்ங்கற சொல்றேன். இப்போ a body dropped from a tower falls through 40 meter during last 2 seconds of its fall. ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்ல மேல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே போடுறாங்க. கீழே போடும்போது என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் இது வந்து மேல இருந்து கீழே விழும்போது நிறைய செகண்ட்ஸ் எடுத்துக்குது. சரியா? அது எவ்வளவுங்கிறது தெரியல. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க, இது கடைசி செகண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 1 செகண்ட் இது, அதுக்கு முன்னாடி இருக்கிற செகண்ட் இது, இப்படி மேல இருந்து இப்படி கீழே விழும்போது இந்த டைம் இன்டர்வல்ல லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா 40 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணது 40 மீட்டர்னா இந்த ஹைட் ஆஃப் த டவர் வந்து என்ன அப்படிங்கறத கொஸ்டின். சரியா? இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால்ல இருக்கு, கீழே மேல இருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுதுன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்னன்னா 5 மீட்டர். இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. half gt² ஃபார்முலா தான், ஒண்ணும் இல்ல. சரியா? h is equal to half gt².
சரியா? half into g கான வேல்யூ 10 தெரியும். t ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ங்கறப்ப 1 ஸ்கொயர், அப்ப 5 மீட்டர் அப்படிங்கிறது தெரியும். அப்ப 1 செகண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழ விழுதுனா அது ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் சொன்னா 5 மீட்டரா இருக்கும். அடுத்த 1 செகண்ட்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ணுச்சுல்ல அதுல 3 டைம்ஸ், அது 1:3:5:7 அந்த ரூல், ஆட் நம்பர் ரூல். அப்ப 15 மீட்டர்னா அதுக்கு அடுத்த 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 25 மீட்டர், அதுக்கு அடுத்த 1 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 35 மீட்டர், இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எதுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு வந்து லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல 40 மீட்டர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ஒருவேளை இது ரெண்டும் லாஸ்ட் 2 செகண்ட்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 35 + 25 என்ன ஆயிடுச்சு, நமக்கு 60 மீட்டர்னு வரும். அப்ப இது கிடையாது. அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டி என்ன, 15-25 பாருங்க, 15 + 25 40 மீட்டர். அப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னா என்ன, இதுதான் லாஸ்ட் 2 செகண்ட்ஸா இருக்க முடியும். அப்ப டவரோட ஹைட் என்ன இருக்கும், 25 + 15 40, 40 + 5 45 மீட்டர். அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். சரியா? அப்ப 45 மீட்டர் அப்படிங்கிறதா ஹைட் ஆஃப் த டவர். இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக். உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பாருங்க. சரியா? ஒரு தடவைக்கு 2 தடவை ரீப்ளே பண்ணீங்கன்னா இது ஈஸியா புரியும். இதுல உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். இது வந்து ட்ரிக் நம்பர் 16. சரியா? ட்ரிக் நம்பர் 16ல நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட நேம் டிஸ்ட்ரிக்ட் போட்டு 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்றீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். தேங்க்யூ.